ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் எப்படி காளான் பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறத வச்சு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காளான் பிரியாணி ஒரு 100 ml கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் சோம்பு போடலாம். நான் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வாங்கினா போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி உப்பு வணங்கணும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடுறேன். சாப்பாடு சேர்த்தே போட்டுறேன். நீங்கள் கலர் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா காளான் போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் காளான் போட்டுருக்கேன். காளான் கொஞ்சம் வணங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நம்ம உப்பும் போட்டுக்குவீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அந்த இதில் சட்டியில் ஒட்டிக்கும். அதனால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காளாலே தண்ணி விடும். அதனால் கரெக்டான தண்ணி அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆச்சி பிரியாணி மசாலா அது போடுறேன். அது மட்டும்தான் நான் போடுவேன், வேறு எதுவும் நான் போட மாட்டேன். அதே மைல்டாக நல்லாயிருக்கும். காரமே நாங்கள் சேர்க்க மாட்டோம்ப்பா, இது மட்டும்தான் போட்டு செய்வேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குறதோடு இப்படி இந்த மாதிரி அரைச்சி வச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குது. கடையில் வாங்கினா அவங்க எப்படி என்னென்னு போட்டு அரைக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் வீட்டிலே அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்க. அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். தயிர் எவ்வளோ டேஸ்ட்டோ அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும். நான் புதினா மல்லி எதையுமே போட மாட்டேங்க. பச்சை மிளகா எதையுமே போட மாட்டேங்க. பச்சை மிளகா இருந்தால் போடுவேன், மல்லித்தலை புதினா இருந்தால் போடுவேன். அது இல்லாத எதுவுமே நான் போட மாட்டேன். அப்படியே இதே சிம்பிளாக அப்படியே செய்வேன். இருக்கிறத வச்சு அப்படியே செய்வேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். நம்ம கரெக்டாக அளவான தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு சம்பளம் போட்டிருக்கேன். ஒரு சம்பளத்துக்கு 2 சம்பளம் தண்ணி. அவ்வளோதான். இவ்வளோதான் என்னோடய சிம்பிளான காளான் பிரியாணி. எதையுமே போட மாட்டேன்ப்பா, இருந்தால் மட்டும்தான்ப்பா போடுவேன், இல்லைன்னா எதையுமே போட மாட்டேன். இப்படி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். என்னோடய காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாமா? எப்படி ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாமா? என்னோடய ஸ்டைலில் காளான் பிரியாணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா பொல ரெடி ஆகிடுச்சா? அடி பிடிக்காமல் செய்யாமல் காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், தெரியுதா?
பொல பொலன்னு ரெடி ஆயிடுச்சா? இதான் என்னோட சைடில் காளான் பிரியாணி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காரம் அதிகமாக போடாதீங்க, ஏன்னா வெயில் காலம் அதிகமாகிடுச்சு. காரம் அதிகமாக போடாமல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.